தொகுதி மறுசீரமைப்புக்கு எதிரான தமிழ்நாடு அரசின் கூட்டு நடவடிக்கை குழுவின் முதல் கூட்டம் சென்னையில் நடைபெறும் நிலையில் அது குறித்து எதிர்க்கட்சித் தலைவர்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். இங்க கூட்டி பேசுறதோட நாடாளுமன்றத்தில் பேசு. அங்க எங்க நாடாளுமன்றத்தில் உங்களோட இருந்த இந்தியா கூட்டியில் இருக்கிறவங்க எங்க குரல் கொடுக்கலையே. இங்க வந்து கலந்து கொண்டிருக்கிற பிரதிநிதிகள்லாம் நாடாளுமன்றத்தில் கருத்துக்களை சொல்ல வேண்டும். நாடாளுமன்றத்தில் அழுத்தத்தை கொடுக்க வேண்டும். இங்க வெறும் ஷோ காட்டி பிரயோஜனம் கிடையாது. இங்க வந்து காங்கிரஸ் கட்சி கலந்துக்கிறாங்களா? காங்கிரஸ் கட்சிங்கிறது 7 கட்சியே இருக்குது. ஒரே காங்கிரஸ் தானே. ஏன் இந்த காங்கிரஸ் தலைவர் வந்து உரிய பதில் கொடுக்க மாட்டேங்கிறாரு? தொகுதி மறுசீரமைப்புல தமிழ்நாடு பாதிக்கப்படாதுன்னு சொல்றோம், பாதிக்கப்படும் சொல்றாரு முதலமைச்சர். டெய்லி ஒரு ஷூட்டிங் போட்டு டெய்லி இன்னைக்கு காலையில நேத்து ஒரு வீடியோ போட்டிருக்காரு. 8 தொகுதி குறையாதுன்னு நாங்க சொல்றோம். மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சரை சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் என்ன பொய்யை மறுபடியும் நீங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறீர்கள் என்பது எனது. இப்ப உண்மையிலேயே இந்த தொகுதி சீரமைப்பு வந்து இப்ப நடக்க போதா? இது எப்ப பேச்சு வந்தது தெரியுமா? 2023 இதே மாதிரி ஊடகத்துல நான் எதிர்த்து அதை பேசினது இருக்கு. அதை விட முக்கியமா இருந்தது இருக்குது. எல்லா மாநில முதல்வரையும் சந்திச்சு செஞ்சிருக்க வேண்டியது. நீட்டுக்கு எத்தனை குழந்தைகள் நம்ம மாநிலத்தில் செத்துருக்காங்க, அப்ப பேசல. கச்சத்தீவு மீட்புக்கு பேசல. இதை விட மிகப்பெரிய நம்ம மாநிலத்துக்கு பாதிக்கப்பட்ட சிக்கல்கள்லாம் இருக்கு, அப்பெல்லாம் பேசல. மாநிலங்களுக்கான உரிய நிதியை கொடுக்க மறுக்குது அரசு அப்படின்னு தென் மாநிலங்கள் எல்லாருக்கும் தான் பாதிக்கிறது. அதை பேச வரல. அப்ப அந்த மாதிரி இதுல விட்டுட்டு இப்ப வந்து இது வருதா வரலையான்னே தெரியல. இந்த இதுக்கு போய் இவ்வளவு முன்னுரிமை கொடுத்து தேர்தல் நேரத்துல இது தொடங்கி இந்த சிக்கலை முத அவங்க பேச ஆரம்பிச்சது எப்போ? அப்ப ஏன் நீங்க எதுக்கல? தொகுதி வரையறை தொடர்பாக ஏற்கனவே மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷாஜி அவர்கள் தெளிவாக மத்திய அரசினுடைய விளக்கத்தை கொடுத்திருக்கிறார். இது தொடர்பாக எந்தவித அறிவிக்கையும் மத்திய அரசு கொடுக்காத போது, இது பற்றி எந்த ஒரு விஷயங்களும் இது அரசினுடைய பார்வை என்று வெளிவராத போது, இவர்களாகவே தாங்களாகவே ஒரு மனதில் ஒரு கற்பனையான விஷயத்தை நினைத்துக் கொண்டு இங்க வந்து மற்ற பிஜேபியினுடைய எதிரணியில் இருக்கின்ற கட்சிகளை எல்லாம் ஒருங்கிணைக்கின்ற ஒரு வேலையை தமிழக அரசு, குறிப்பாக தமிழகத்தினுடைய முதல்வர் திமுக செய்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசை கண்டித்து இன்று காலை 10 மணிக்கு தமிழக பாஜக சார்பில் கருப்பு கொடி காட்டும் போராட்டம் நடத்தப்பட உள்ளதாக தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை அறிவித்துள்ளார். இது தொடர்பாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், கர்நாடகா, கேரளா மாநில தலைவர்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் சிவப்பு கம்பள வரவேற்பளிப்பதாக விமர்சித்துள்ளார். பாஜகவினர் அவரவர் வீட்டு முன்பாக நின்று முதலமைச்சரை கண்டித்து கருப்பு கொடி காட்டும் போராட்டத்தில் ஈடுபடுவார்கள் எனவும் அண்ணாமலை அறிவித்துள்ளார். தமிழகத்தில் ஊழல், படுகொலைகள், பாலியல் குற்றங்கள் தொடர்வதாகவும் அதனை மடைமாற்ற தொகுதி மறுசீரமைப்பு விவகாரத்தை கையில் எடுத்துள்ளதாகவும் குற்றஞ்சாட்டியுள்ளார்.